சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களா, மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, ஒரு கணவனுடைய மனைவியுடைய தங்கை அந்த கணவனை செருப்புல அடிச்ச சம்பவம் தொடர்கதையா நடந்துகிட்டு இருக்கு. எதனால அந்த குழந்தையாவுக்கு அந்த மாமா மேல இவ்வளவு கோபம்? என்ன காரணம்? இது எப்படி சால்வ் பண்றது? பார்க்கலாம் வாங்க. வாங்கம்மா, வணக்கம். உங்க பேர் என்னம்மா? என் பேர் பார்வதி மேடம். பார்வதியா? பார்வதி எங்க இருந்து வரீங்க? நான் வண்ணாரப்பேட்டையில இருந்து வரேன் மேடம். வண்ணாரப்பேட்டை, சென்னை வண்ணாரப்பேட்டையில இருந்து வண்ணாரப்பேட்டை வரீங்க. வரேன். கல்யாணம் ஆயிடுச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆகுது மேடம். எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க இருக்காங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? பெயிண்ட் அடிக்கிற வேலை பாக்குறாங்க மேடம். ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு சம்பாதிப்பாரு? 450 ரூபா சம்பாதிக்கிறாரு மேடம். 450? 450 எல்லாம் 500ன்னு சொல்லுவாங்க, ஏன் இவருக்கு 450? தெரியல மேடம், இவர் என்கிட்ட அப்படிதான் சொல்லியிருக்காரு. 450 ரூபாய் எனக்கு. அப்படியா? ஆமா. 50 ரூபா அவருக்கு பாக்கெட் மணி வச்சுக்குவாரா? 450 ரூபாவே பாக்கெட் மணியா தான் வச்சுப்பாரு விட்டா. 450மே பாக்கெட் மணி வச்சுப்பாரு அவருக்கு. மேடம். அவர் நீங்க வேலை நான் பாக்குறீங்களா? வேலை பாக்குறேன் மேடம். என்ன வேலை பாக்குறீங்க? கர்ச்சிப் கம்பெனில ஒர்க் பண்றேன் மேடம். சரி, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? எனக்கு மாசம் 4000 ரூபாய் சம்பளம் மேடம். 4000 ரூபாய் சம்பளம். குழந்தைகளை வளர்ந்துட்டாங்க? பெரிய பையன் 4வது அம்மா படிக்கிறான். அப்பாவுடைய ஆதரவு இருக்கு? இருக்கு. ஓ, அப்பா பெரிய அம்மா பையன் 4வது படிக்கிறான். 2வது குழந்தை என்ன குழந்தை? 3வது படிக்கிறான் மேடம். 2 பையன். அப்பா அம்மா ஆதரவு ரொம்ப அதிகமாவே இருக்கு. இருக்கு. பக்கத்துலயே இருக்காங்களாமா? ஆமா மேடம். கூட பிறந்தவங்க? எனக்கு தங்கச்சி ஒண்ணும் தம்பி ஒண்ணும். சரி, எல்லாருமே பாத்துக்கிறாங்க உங்களை? 4 பேரை பாத்துக்கிறாங்க மேடம். 4 பேரும் உங்களை பாத்துக்கிறாங்க. எல்லாருமே உங்களை பாத்துக்கிற அளவுக்கு உங்க வீட்டுல என்ன பிரச்சனைனா நீங்க 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க? அடிச்சு துன்புறுத்துறாரு மேடம். என்னால அப்படியா? தாங்க முடியல மேடம். இவ்வளவு வீக்கா இருக்கீங்களேம்மா? மண்டில அடிச்சு 7 தையல் போட்டாரு. எதுக்கு? அது குடி போதையில எதிர்த்து வந்து பேசுறீங்களா? அடிக்கிறாங்க. நான் எது தப்பு செய்ய மாட்டேன். அவர் குடிச்சிட்டு வந்தா நான் வாயே திறக்க மாட்டேன் மேடம். இடையில அப்படி ஆனாரா இல்ல முதல்ல இருந்தே அப்படி? இடையில தான் மேடம். ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் அவர் செய்யறாரு. இப்போ கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு பழக்கம்? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது மேடம். அவர் கல்யாணம் 1 வருஷம் நல்லா இருந்தாரு. அதுக்கப்புறம் பெரிய பையன் வயிற்றுல இருந்தா ரொம்ப டார்ச்சர் பண்ண. அந்த பையனை வயிற்று வச்சு நான் கிருஷ்ணால ஊத்திக்கிட்டேன் மேடம் கொளுத்துறதுக்கு. பக்கத்து வீட்டு ஆயா வந்து அதை தடுத்து நிறுத்தி இது பண்ணாங்க. சரி, நம்ம ஒய்ஃப் இருந்தா வாழ்க்கையே போராட்டமா தான் இருக்கு. போராட்டமா தான் இருக்கு. அதாவது உங்களை மாதிரி பெண்களை தான் நான் வந்து இங்க சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் இங்க வந்து நான் செத்து போயிடுறேன், நான் இருந்து இல்ல எனக்கு அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்ற பெண்கள்கிட்ட எல்லாம் நான் சொல்றது. இவ்வளவு கொடுமைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு நீங்க 10 வருஷமா அதே கணவனோட குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க மேடம் என்னால வந்து எங்க அப்படித்தான் வாழணும். குடும்பம் காப்பாற்றணும், குழந்தை வீணா போயிடக்கூடாது. சொல்லுங்க. நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன் மேடம். நான் நம்ம பாரிஸ்ல இருக்க கொர்லகம் ஆபீஸ்ல கூட சேல்ஸ்மேனா வேலை பண்ணிருக்கேன். சரிம்மா. டைலரிங் தெரியும், பியூட்டிஷியன் தெரியும். வெரி குட். நல்ல சிங்கராவும் சிங்கராவும் இருந்தீங்க? ஸ்டேஜ்ல பாடினேன் மேடம், பாட்டு கச்சேரி. ஏன் அதெல்லாம் விட்டீங்க? இப்ப எங்க வீட்டுக்கு ரொம்ப அதிகமா சந்தேகப்படுறதுனால நான் எதுவுமே என்னால இது பண்ண முடியல. வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைச்சா கூட அவர் எனக்கு ஒரு முட்டுக்கட்டு போட்டு அடிமையா வச்சிருக்காரு மேடம். அங்க போக கூடாது, இங்க போக கூடாது. எத்தனை வருஷம் பாடினீங்க பார்வதி? நான் மேடம் நான் கல்யாணம் ஆவதுக்கு முன்னாடி பாடிட்டு இருந்தேன். எத்தனை வருஷமா பாடிட்டு இருந்தீங்க? ஒரு வருஷமா பாடிருக்கேன் மேடம். யாருடைய வாய்ஸ் நிறைய பாடுவீங்க? எனக்கு சுசிலா அம்மா வாய்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். என்ன பாட்டு அதுல ரொம்ப பிடிக்கும்? சிட்டுக்குருவி பாட்டு பாடுங்க. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே,
வெரி குட். ஒரு நாளாவது உங்க கணவர் நீங்க உங்களை பாட சொல்லி கேட்டிருக்காரா? வீட்டுல பாடு கேட்பாரு மேடம். நீ பாடு, இந்த பாட்டு தான் ரொம்ப நீ விரும்பி கேட்பார். பாடு. அவரு எத்தனை தடவை இந்த 10 வருஷத்துல பாடி இந்த காமிச்சிருப்பீங்க? 10 வருஷத்துல நான் ஒரு நிறைய தடவை பாடியிருக்கேன் மேடம். எத்தனை சொல்ல முடியாது. நான் என் பாட்டு ஒரே பாட்டு தான் கேட்பாரா? நிறைய பாட்டு கேட்பார். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தரவென்பே முருகனிடம். அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு ஒலி குரல் வளம் நிறைய நல்லா இருக்கு. உச்சரிக்கிற விதமும் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தான் உங்களுக்கு தேவைப்படுது. எங்க வீட்டுக்காரரை இம்ப்ரெஸ் பண்ணா கண்டிப்பா அதையும் செய்வேன் மேடம். நான் அதாவது ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவருக்கு வெற்றி பின் நான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவர் எதிர்பார்க்க அந்த அளவுக்கு அவர் வந்து திங்க் பண்றவளவு படிச்சிருக்காரு அவங்க வீட்டுக்காரர்? இல்ல மேடம், 3ஆம் கிளாஸ். உங்க அளவுக்கு திங்கிங் அவருக்கு இல்லாம இருக்கும். இப்போ என்னோட குழந்தைங்க எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் மேடம் நம்ம இங்க வந்து என்ன வேணுமா? இப்ப வந்து அவங்க குடி பிரச்சனையா? குடி இருக்கிறாரு, பயங்கரமா சந்தேகப்படுறாரு. ஆனா அவர் ஏன் என்ன சந்தேகப்படுறாருன்னு எனக்கு தெரியல. காம்ப்ளெக்ஸ். இது மாதிரிதான் கோடிக்கணக்கான பெண்கள் நம்ம நாட்டுல வாழ்றாங்க இல்லையா? இருக்காங்க மேடம் கண்டிப்பா. இந்த 10 வருஷ வாழ்க்கையில நான் ஏன் இப்படி அனுசரிச்சேன்னா திருந்திடுவாரு. பாராட்டுறேன். இவ்வளவு கஷ்டத்துலயும் வாழ்ந்திருக்கீங்கிறத நான் பாராட்டுறேன். இனிமேல வாழ விருப்பம் தானே உங்களுக்கு? கண்டிப்பா இருக்குது. அவரை விட்டு பிரிய உங்களுக்கு விருப்பம் இல்லையே? மனசுல ஏன்னா அவர் மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்கு மேடம். ஏன் போய் சொல்லணும், அவர் மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்கு. அவர் லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் மேடம். அப்படியா? ஓகே வாங்க. இவங்க யாரு? அவங்க தங்கச்சி, 2வது பொண்ணு. ஆமா. என்ன ஆச்சு? என்ன கல்யாணம் பண்ணி 9 வருஷம் ஆச்சுமா. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து பொண்டாட்டி நிம்மதியா வச்சுக்க மாறாமா. வருஷத்துல விரும்பி கல்யாணம் பண்ணிருக்காங்க போல இருக்கு. விரும்பிதாமா கல்யாணம் பண்ணா. இன்னும் என் கணவர் வேணும், அவர் மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்குன்னு சொல்லுதே. அதாவது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மனசார நேசிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. விட்டு புரியறதுக்கு அவன் குடிக்கலன்னா. நீங்க ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சீங்களா இல்ல கொஞ்சம் போராடி? ஒத்துக்கிட்டாமா கல்யாணம் பண்ணி. அவங்க வீட்லயே ஒத்துக்கிட்டாமா கல்யாணம் பண்ணி. கல்யாணமே நான் தாமா பண்ணேன். உங்களுக்கு செஞ்ச நாள் ஒரு 20 நாள் கூட பொண்டாட்டி சந்தோஷமா வச்சுக்கலாம். அதுல இருந்து இந்த 2 குழந்தை பெத்தற வரைக்கும் ரொம்ப டார்ச்சர் தாமா. வருஷத்துல பாதி நாள் என் வீட்டுலதான் இருப்பா. பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு ரொம்ப கெட்டிக்கார பொண்ணா தெரியுது. அருமையா பாடுது. சிங்கர் ஆன ஆசைப்பட்ட அந்த ட்ரைனிங் எல்லாம் எடுத்து நீங்க அதையே பண்ணிருக்கலாம்ல. இப்ப என்னத்துக்காக பார்வதி உங்களுக்கு அவசரமா அந்த கல்யாணம்? பாட்டி வந்து உடம்பு முடியாம இருந்தாங்க மேடம். சரி. பெரிய பேத்திக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்போ இறந்துட்டேன்னா அவங்க இந்த வேலை பண்ணிட்டாங்களா இருக்கும்னு நினைச்சாங்க. அதுக்கேத்த மாதிரி இவரும் அமைஞ்சாரு. நான் இல்லன்னா யாரும் செத்துருவேன் அப்படி சொல்லிட்டு எங்க பொண்ணு இல்லன்னா செத்து போயிடுவேன்னு சொன்னவரு வருமவன். இப்ப என்ன சொல்றாரு? விட்டுறேங்கிறாரா? விட்டுறேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப என் உயிரதான் வாங்குறாரு. அதிகமா உயிரதான் வாங்குற. போன வாரம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நெஞ்சில கட்டையை வச்சு அழுத்தி அந்த பொண்ணு அவங்க அண்ணன் இவங்க மூத்தார் வந்து தட்டி கொடுத்து எல்லாம் ஒண்ணா இருக்கீங்களா? ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறப்பவே அடி வாங்குறீங்க. இவங்க மேல இருக்காங்க, அவங்க கீழே இருக்காங்க. அவன் தடுத்து விட்டனால எங்க வீட்டுக்கு வந்துச்சுமா. அது ஒரு மாசமா என் வீட்டுல தாமா இருந்தது. போன வாரம் வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறான். எதுக்கு? குடிகார பேச்சு அப்படித்தானே. நான் மாமியாரு என்ன கேட்கலாமாமா? தாய் வேணும்னே கேக்குறது. அப்பதானே நீங்க விடுவீங்க. இதுக்கு வந்து நீங்க எல்லாருமே சொல்றேன், எல்லா குடிகாரங்களும் எல்லாருமே ஒரு பெண்ணை வீக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் தான் பேசுவாங்க. அதை வந்து நம்ம கண்டுக்கவே கூடாது. தேவையில்லாத விமர்சனத்துக்கு யாரும் பயப்படவே கூடாது. தேவையான விமர்சனமா இருந்தா அது ஆமா என்னன்னு யோசனை பண்ணணும், அது திருத்திக்கணும். பட் இது வேணும்னே பேசுறது தானே. வேணாம், இப்ப நம்மளால நம்ம அம்மா வீட்டுக்கெல்லாம் அசிங்கமா ஆகுது, நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு அதுக்காகத்தான் பயந்துகிட்டு போயிடுவான். நம்ம அண்ணன் தம்பிங்கெல்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்துறேன்னு போயிடுவான். போயிட்டு ஒரு 10 நாள் ஒழுங்கா இருப்பான். 10 நாத்து திருப்பி ஆரம்பிச்சிருவோம். வந்து கூட்டிட்டு போயிருவாரு. ஆமா, விடவே மாட்டாரு. அம்மா வீட்லயும் விட மாட்டாரு. அவர்கிட்ட வந்து ஒரு ஃப்ரீடம் இல்ல மேடம். எனக்கு ஒரு ஃப்ரீயா போனோம். காலையில நான் வேலைக்கு போனா கூட பஸ்ல போனியா, ஆட்டோல போனியா, எதுல போய் கேள்வி கேக்குறானா? சாயங்காலம்னா போதும் சாமி கிட்ட நின்னு நீ எனக்காக உண்மையா இருக்கியா, எனக்காக மட்டும் இருக்கியா, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு. அப்ப அந்த மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒண்ணா இருக்கும்போது கூட குடி வெறி அதிகமாயிடுச்சு. அதோட வியாதி அதிகமாயிடுச்சு. இல்லாம அவங்க எல்லாம் இருக்க முடியலமா. அதனாலதான் நாங்க யாருன்னா உங்க வீட்டுல போய் கேட்க போனா எங்க பையனை ஒரு தடவை பீரோ கண்ணாடி உடைச்சு குத்துறதுக்கு வந்தோம். எங்க பையனை ஆட்ட கண்ணாடியை உடைச்சு. அந்த போதையினுடைய உச்சம் மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. கொஞ்சமான அநியாயம். இந்த பொண்ணு கல்யாணம் ஆகுது பொண்ணு, இந்த பொண்ணையும் அசிங்கமா பேசிருக்கான். என்னையும் அடிக்க வந்தாரு இது கொஞ்சம் ரஃபா அவன் பேசினா பேசுவாங்க. பெண்கள் தைரியமா தான் வளரணும். அது வீட்டுல வேலை செய்து ஒரு அக்கா கறி கஷ்டத்துக்கு வந்தா கொடுத்து ஹெல்ப் பண்ணுதுமா. அது தீபாவளி பொங்கல் வந்தா ஒரு பிள்ளைங்க. பார்வதி பார்த்த வரைக்கும் ஒரு கெட்டிக்கார பொண்ணா தெரியுது. ஒரு நல்ல ஒரு அன்பான சாமர்த்தியமான ஒரு பாசிட்டிவான கெட்டிக்காரத்தனம். சும்மா வெறும் வாய் பேசாம
செயல்ல வந்து நல்லா செய்யக்கூடிய ஒரு நல்ல பெண்ணா தெரியுது. அது உண்மையிலே எங்க உங்க வீட்டு எதிர்காலம் நல்லா அம்மா இருந்தது. எங்க வீட்ல ஒரு ஆம்பளை மாதிரிமா கல்யாணம் ஆகாத முன்ன அவசரப்பட்டு ஒரு கல்யாணம், சம்பாரிச்சு காதல். வந்து அப்படியே என் கையில கொடுப்பா. 10 ரூபா அதுல எடுக்க மாட்டாவ. இவளாவது எடுத்துக்குவா, இவ எடுக்க மாட்டா. அப்படியே எடுத்து வந்து என் கையில கொடுப்பா. நான் பார்த்து அவங்களுக்கு செய்வேன். ஏதோ தலையெழுத்து வந்து இப்படி முடிஞ்சு போச்சு, அவங்க கிட்ட கஷ்டப்படணும்னு இருக்க போல. 2 பிள்ளை பெத்தாட்டாமா. ஒரு இவ்வளவு சாமர்த்தியமான பொண்ணு எப்படி ஒரு தப்பான ஆள்கிட்ட போய் மாட்டினீங்க? அவரு நல்லா பேசுவார் மேடம். பேசுறது ஒரு மயக்கம். பேச்சிலதாம்மா கவுந்துட்டாவ. இப்படிதான் ஒரு கேரக்டர் அவர்கிட்ட இருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. யாருமே சொல்லவும் இல்லை. நீங்க சொல்ற விதத்துல பாக்குறப்போ உங்க கணவர் ஒன்றும் மோசமான ஆள்லாம் இல்ல. அந்த குடியினுடைய குடி உச்சமா போயிடுச்சு. அதை நீங்க முதல்லயே பார்த்து கரெக்ட் பண்ணிருக்கணும். எவ்வளவு மேடம் எல்லா ஃபேமிலிஸ்லயும் விட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல எல்லா பெண்களுடைய கஷ்டம் குடிச்சிட்டா இதுதான். வந்து ஒரு பொண்டாட்டி வெறித்தனமான ஒரு சாவடிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது. அதாவது உள்ளுக்குள்ள அந்த போதையினுடைய வெறி அது யார்கிட்ட காமிக்கிறது? ஒய்ஃப் தானே கூட இருக்காங்க, ஈஸியா. குழந்தைகள் அடிப்பாரா? அடிப்பார் மேடம். ஓ, அவரு கொட்டையை எடுத்து லாஸ்டா என் சின்ன பையனை தான் அடிச்சாரு, ரொம்ப வெறித்தனமா. குழந்தைகள் அவர் அடிக்கிறனாலதான் அடிச்சனாலதான் நான் அவரை கேட்டனாலதான் அவர் என் கழுத்தை வந்து புடிச்சு கட்டையை வச்சு ஒரே அப்படியே அழுத்தினாரு. எங்க மூத்தார் வந்து மேல வந்து தடுக்கலன்னா நான் அன்னைக்கே இறந்ததா. எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? நான் கத்துனேன். ஓ, என் பசங்களும் அப்பா விடுங்கப்பா, அம்மா விடுங்க விடுங்கன்னா விடவே இல்லை. அவரு தான் மேல வந்து அவர் புடிச்சு தள்ளி விட்டு ஒரு அடி அடிச்சாரு. ஒரு தடவை மண்டையை கிழிச்சு 6 தையல் போட்டு அமிச்சேன். எவ்வளவு சித்திரவதை அனுபவிக்கிறாமா அவகிட்ட. நிம்மதியான சோறு சாப்பிட என்ன பண்ணலாமா? நிம்மதியான சோறு. அவன் நல்லவனா திருந்தி அவன் பொண்டாட்டி பிள்ளை சந்தோஷமா வச்சிருந்தா போதுமா. இல்லன்னா நீங்க பாத்துக்கிறீங்களா? கொஞ்ச நாளைக்கு அவர் திருந்த வரைக்கும் அவர் தனியா இருங்கன்னு அப்படியே விட்டுலாமா? கூட இருக்கட்டுமா. உங்க பொண்ணு வேணுங்குதே ஹஸ்பண்ட். அப்படியே கூட என் வீட்டுல வந்து தொல்லை பண்ண கூடாது. உங்க பேர் என்ன? சங்கர் மேடம். சங்கர். லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க? லவ் மேரேஜ் மேடம். ஆள் பர்சனாலிட்டியா இருக்கீங்க. அதுலதான் பார்த்து மயங்க கல்யாணம் பண்ணிக்கிச்சோ பொண்ணு. பொண்ணாடனா வார்த்தை அனாசமா பேசுது மேடம். ரொம்ப பேசுதா? ரொம்ப பொட்டை திட்டின்னு ஆனவனா அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி திட்டுன்னு அப்படிலாம் சொல்லுவா? அப்படிலாம் பேசுது. என்ன போய் சந்தேகம் பிடிக்குது. நீ யாரே சந்தேகப்படுதா? நீ யாரே வச்சுன்னு கிடக்குற, நானே ஆண்டி கேட்பேன் மேடம். இப்ப தங்கச்சி தான் ரொம்ப சொல்லி கொடுக்குதோ அந்த பொண்ணுக்கு? யாருக்கு? அவங்க தங்கச்சி தான் மேடம். அவங்க தங்கச்சி அவங்க அப்பா போய் இருக்காத அப்படி கூடி ஒரு அவங்க சொன்ன ஒரு மாதிரி மேடம். அவங்க அந்த மாதிரி அவங்க வீட்டுல போட்டு குத்துன்னு அப்படி கூடி இருந்துன்னு அவனுதான் யாருமே இல்லையா வா நீ உங்களுக்கு தான் அண்ணன் தங்கச்சி அண்ணன் இருக்காரு மேடம். அதான் மேடம் ஒரே வீட்டுல சொந்த வீடு இருக்குது. சொந்த வீடு இருக்கு மேடம். தங்கச்சி பாவம் நம்ம ஆக்கி இது பண்ணாதான் நினைச்சா வேற. நீங்க பாத்தீங்க வீட்டுல இருக்கா அண்ணன் வீட்டுல இருக்கா தங்கச்சி? எல்லாம் 2 வீடும் ஒன்னா தான் இருக்கு மேடம். வீட்டுல நான் மேல இருப்பேன், இது கீழே இருக்கேன். தங்கச்சி சாப்பாடு யாருன்னா ஒன்னா ஆக்கி போடும் சாப்பிடும். அவ்வளவுதான் மேடம். அது ஒரு மேரேஜ் பண்ணும். அந்த கடமை இருக்குது தெரியுது. கடனா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு 2 பையன் மேடம். 2 பையன் இருக்கு உங்களுக்கு. ஆமா மேடம். அவங்கள படிக்க வைக்கணும். அப்பன்னா நம்ம வந்து இன்னும் கருத்தா சம்பாதிக்கணும், சேமிக்கணும். அப்ப குடிக்க கூடாது, கெட்ட வழக்கு இருக்க கூடாது இல்லையா? இனிமேல் திந்துருவேன் மேடம். இனிமேல் இந்த வார்த்தை நீங்க சொன்ன இனிமேல் திந்துருவேன் மேடம். அது வாயில கூட வைக்க மாட்டேன். இனிமேல் நிஜமா மேடம். இது ஒரு வாக்கு மேடம். அப்ப ஏன் இந்த ஒரு வார்த்தை இவ்வளவு காலமா உங்க ஒய்ஃப் சொல்லலையா அவங்க கிட்ட குடிக்காதேன்னு? அதான் மேடம் மனசு ஆனவன அந்த மாதிரி போய். அந்த ஒய்ஃப் வந்து உங்க மேல ரொம்ப பிரியமான பொண்ணு தானே? நல்லா பிடிக்கும் மேடம். ஏன் வந்து அவங்க தங்கச்சி பேசுது? அவங்க தங்கச்சி அவங்க அப்பா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், போயிட்டு வந்தா கூட பரவாயில்ல, நான் இருந்துட்டு தான் வருவேன். சாப்பாடு இப்ப நாத்தியமா நான் சாப்பாடு என்ன மேடம் வந்து. அதானே உங்க மாமியார்னால ஒன்னும் பிரச்சனை இல்ல? மாமியார்லாம் பிரச்சனை இல்ல மேம். மாமியார்லாம் எனக்கு தங்கமானவங்க தான். மாமனாரும் தங்க குழந்தையா இருந்தா உங்களுக்கு ப்ராப்ளம், மச்சனா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அப்புறம் ஏன் அந்த மாமியாவை கண்டுபிடி திட்டுறீங்க? யார் மேடம்? மாமியார்னால ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப ஏன் அவங்க அந்த அம்மாவை போய் தப்பா பேசுறீங்களா? மேடம் என்ன மாதிரி கேட்கறாங்க மேடம். ரோட்ல வந்து கேட்டு பாருங்களேன். என்ன வந்து அசிசமா அப்படியே ரோட சிரிக்க மேடம். அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே பச்சை கேட்பாங்க மேடம். ஏன் அப்படி கேக்குறாங்க? நம்ம சும்மா ஒரு காரணம் இல்லாம நீங்க எதுவுமே செய்யாம தம் பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கிட்டு அவங்க வந்து அப்படி எல்லாம் பேசுறாங்க. அப்படி பேசினாங்கன்னா நான் 2ல 1 கேக்குறேன். சரி மேம். எங்க வீட்டுல நான் பாட்டு நான் இருக்கேன், நீங்க வந்து ஏன் குழப்பங்க பண்ணி விட்டு போறீங்க? நல்ல பொண்ணு பாட்டு போகுது வருது, நாங்கள பார்த்து கஞ்ச கூல குச்சின்னு இருக்கிறோம். நீங்க ஏன் அனசமா இது பண்றீங்க? வந்து எதனா ஒரு கலாட்டா ஒண்ணு பண்ணிட்டு போயிருங்க. அவங்க மதியம் செருபத்தி அடிச்சுது மேடம். என்ன அந்த அளவுக்கு நீங்க என்ன பேசுனீங்க? வீட்டுல பேசல. எனக்கு அவன் வீட்லயும் வாக்குவாதம். இது போய் டக்குன்னு கூட்டின்னு வந்தோம்னா அவங்க தங்கச்சி வந்து செருபத்திக்கு வீட்டுக்குள்ள வாசல்ல வயசானவங்க 2 பேர் குத்துனாங்க மேடம். அப்படி தீக்கடி ஆம்பளை மாதிரி அது அந்த மாதிரி பண்ணு மேடம். உங்களை அடிக்குமா? அதுவும் நம்மள எப்பனா ஒரு அடி பின்னாடி அடிக்கும். எனக்கு குழந்தைனா அசிதமா பேசல என்ன இந்த மாதிரி பேச சொல்லிட்டு அடிப்பேன் மேடம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சங்கர்? எதுவுமே இனிமேல் அதான் மேடம். இல்ல இப்படி உங்க வாழ்க்கை குழப்பமா இருக்கிறதுக்கு எது காரணம்? முக்கியமான காரணம் முக்கியமா எதுவுமே இல்லை மேடம். இதான் இந்த வாய் பிரச்சனை. அது ஒண்ணு சொல்ல நான் ஒண்ணு சொல்ல, அதுவும் ஒரு கோவப்படுறது. எதனால உங்களுக்கு அந்த வாய் பிரச்சனை வருது?
வாய்ப்பு சின்னதுனா எதுவுமே இல்லை மேடம். என்ன இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொன்னா நீனா அப்படியா இதுவா அப்படின்னு கொஞ்சம் மாட்டிக்கின்னு கத்தினி வளர்க்கும். நீங்க எந்த கெட்ட பழக்கமே இல்லாம நீங்க தங்கமான பையனா போய் சம்பாதிச்சு கொண்டாந்து ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டு அது கொடுக்குற பைசாவை வாங்கிட்டு அது போடுற சாப்பாடு போட்டா சாப்பிட்டுக்கிட்டு இல்லைன்னா வெளியே சாப்பிட்டுக்கிட்டு இவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட்டா இருக்கிற ஒரு கணவனை எதுக்காக அந்த பொண்ணு வந்து தப்பா பேசுது திட்டுது? அதே மோசமான பொண்ணா அப்போ? அது பாத்தீங்கன்னா அப்படியா மேடம், ஆ, இப்போ இதுனா பரவாயில்ல அவங்க வீட்டுல ஆ. அது கொஞ்சம் இதுவா இருந்தாலும் அப்படி பேசுவாங்க. அவங்களாம் வந்து இதுல வந்தவங்க மேடம், எதுல? ரேவுல மணடி இருக்குதுல்ல மேடம், ஓ, அங்க இருந்து அந்த அவங்க தெரியல அந்த மாதிரி வார்த்தை விட்டுன்னு நம்ம ஆஹா. அதனால அந்த ரேஞ்சிலேயே அவங்க பேசிட்டு இருக்காங்க. பேசுறாங்க. ஆனா உங்க ஒய்ஃப் கிட்ட நான் பேசி பார்த்தேன். சொல்லுங்க மேடம். ரொம்ப ஒரு அதோட இதுக்கு மீறி ஒரு பாடுற ஒரு திறமை, ஒரு வேலை செய்யறதுல ஒரு சுத்தம், ஒரு நளினம், ஒரு ரசனை, எல்லாமே இருக்கிற ஒரு அன்பு, எல்லாமே நல்லா இருக்கிற பொண்ணா தெரியுது. ரொம்ப பாசமா தான் மேடம் அது உங்க இருக்கும். மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்க மாதிரி தெரியுது. என்ன விட்டு பிரியாது மேடம். ஆனா இது இவங்க தான் இது பிரியாதா இல்ல நீங்க வந்து அதை எங்கேயுமே போறதுக்கு இல்லாம இப்ப வச்சிருக்கீங்களா? இல்ல மேடம், அம்மா வீட்டுக்கு போக கூடாது, அண்ணன் தம்பி வீட்டுக்கு போக கூடாது, அதெல்லாம் எங்கேயுமே, அதெல்லாம் போலாம் என்ன மேடம், நம்மளாம் ஃப்ரீயா விட்டு நம்ம வீட்டுக்கு எல்லாத்தையும் நாளாச்சு. அதெல்லாம் உங்களுக்கு சாப்பாடு கூட உங்களுக்கு பண்ணாம போறது பிடிக்கல. அவங்க கண்டிஷன் ஏன் உங்களை வந்து பிடிச்ச ஹஸ்பண்ட விட்டுட்டு அவங்க தன்னை போல விட்டுட்டு போறதுக்கு என்ன ரீசன் எனக்கு கரெக்டா சொல்லுங்க. அதான் மேடம் தெரியல. அவங்களதான் உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமே கிடையாதா? இல்ல மேடம், அதான் சொன்னேன்ல மேடம், தண்ணி மட்டும் அடிப்பேன் மேடம். தண்ணி மட்டும் அடிப்பேன். அவ்வளவுதான் அது கூட தண்ணி அடிக்கிறப்ப கொஞ்சம் சிகரெட் மட்டும் குடிப்பேன். அதெல்லாம் அந்த பழக்கம் இல்ல மேடம். அதான் என் ஒய்ஃபோட கேட்பாரு மேடம். அதெல்லாம் இல்ல. அந்த ஒரு பழக்கம் தண்ணி மட்டும் மட்டும் தான் அடிப்பேன். அதுவும் இல்ல அச்சாடி மேல விட்டுருவோம் மேடம். இல்ல வேற ஏதாவது பெண்கள் பழக்கம் இருக்கா? அந்த அந்த மாதிரி அந்த ஏரியால வந்து கேட்டாலும் இல்லதான் சொல்லுவாங்க அது மேடம். மாதிரி அந்த மாதிரி சின்ன ரொம்ப நல்ல வயசுல பையனா தான் தெரியுது. சின்ன வயசுல இருந்து பிறந்து அழுந்த அதத்துல யார்ட்டையும் ஒருத்தங்கிட்ட சீன்னு கூட இது அப்படிலாம் இல்ல. உங்க மனைவி, உங்க குழந்தைகள், உங்க குடும்பம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆசைப்படுறீங்க. ஆமா அப்ப மெயின் உங்களுடைய பிரச்சனை குடிதான். அதான் மேடம். அது குடிச்சிட்டு கண்டபடி பேசுறீங்க. அது இல்ல மேடம், அதையும் விட்டுறேன்ற மேடம் இந்த ஒரு வாக்கு மேடம். நிஜமா வெரி குட். நீங்க மட்டும் விட்டீங்கன்னா எனக்கு அதை விட எனக்கு உங்களை ரொம்ப சந்தோஷம். நிஜமா மேடம், கண்டிப்பா விட்டுரும் மேடம். வாழ்க்கையை நொந்து போற மாதிரி ஆயிடுச்சு. இனிமே நம்ம தனிமையா இந்த மாதிரிலாம் இருக்கணும். இனிமே உழைச்சு யாருக்காக வாழ்றோம் தம்பி? அம்மாக்காக, பொண்டாட்டிக்காக, குழந்தைக்காக, குழந்தைகளுக்காக முக்கியமா முதல்ல வச்சுக்கணும். மனைவிக்காக அடுத்தது. பெற்ற தாய் தகப்பன் இருந்தா அவங்களுக்கு சுற்றத்துக்காகத்தானே வாழ்றோம். சரி மேடம். சின்ன பசங்க 2 பேர் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆமா. அப்பா இப்படி குடிச்சிட்டு வந்து கண்டபடி பேசுறத, அம்மாவும் அப்பாவும் கண்டு தகாத வார்த்தைகளை பேசுறத அந்த குழந்தை கேட்டு வளர்ந்தா நாளைக்கு அவன் எப்படி வளருவான்? சரி மேடம். அதான் மேடம். அதுவும் ஒரு சமூக விரோதியா? சரி மேடம். அதுவும் வந்து கண்டபடி அதே இதை கத்துக்கிட்டு அதுவும் நாளைக்கு இந்த குடிப்பழக்கத்தை கத்துக்கிட்டு நீங்க வந்து அந்த குழந்தையை குடிக்காதடான்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு தப்பு பண்ணாதேன்னு கேட்கறதுக்கு உங்களை மதிக்குமா அது? ஆமா மேடம். குழந்தைக்கு முன்னாடி அப்பா ஹீரோ, அந்த ஹீரோ மாதிரி இருக்கணும்ல. சரி சரி மேடம். அப்படி இல்லாம போய் ஒரு வில்லனா காட்சி அளிச்சா அந்த குழந்தை எப்படி உங்களை வந்து மதிக்கும்? நாளைக்கு அப்பான்னு உங்ககிட்ட பிரியமா வரும் சரி மேடம். இல்லையா? உங்க குழந்தைக்கு முன்னாடி நீங்க ஹீரோவா இருக்கணும். வசதி கம்மியா இருக்கலாம், சரி பரவாயில்ல, இறைவன் நம்ம கொடுத்தது. உங்களுக்கு ஒவ்வொரு நிலை இருக்கும். சரி மேடம். பணத்தை வச்சு, பதவியை வச்சு, இருக்கிற வீடு வசதிகளை வச்சு ஒரு மனிதனுடைய தராதரம் இல்லை. சரி. ஒரு மனிதனுடைய தராதரம்ங்கிறது அவனுடைய நடத்தை, அவனுடைய சிந்தனை, இதை பொறுத்தது இருக்கு இல்லையா? சரி. அதுக்கு காசு பணம் தேவையில்லையே தம்பி. சரி மேடம். அதுக்கு வந்து நம்மளே பக்குவப்படுத்திக்கிட்டா போதுமே. குடிச்சிட்டா எல்லாரும் மிருகம் ஆயிடுறாங்களே, சரி சரி. நீங்களும் அப்படித்தான் ஆயிடுறீங்க போல இருக்கு. இல்ல மேடம். உங்க மனைவி என்னென்னலாம் சொல்லுது தெரியுமா? அப்படி திட்டுறீங்களா? அதெல்லாம் சந்தேகம் சந்தேகம் சந்தேகம், அப்படி சந்தேகம். எல்லா குடிகாரர்களுக்கும் வர சந்தேகம். ஏன் சந்தேகம் வருது உங்களுக்கு? இல்ல மேடம். அந்த இதெல்லாம் இது இல்ல மேடம். இல்லையா? உட்காருங்கம்மா. உங்க ஹஸ்பண்ட் பேசுறது கேட்டீங்களா? கேட்டேன் மேடம். அவர் குடியை விட்டுறேங்கிறாரு, உடனே விடுறேங்கிறாரு, இன்னைக்குல இருந்து விட்டுறேங்கிறாரு. குடியை விட்டா உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலேயும் நீங்க கண்டபடி வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது. நிச்சயமா மேடம். அந்த அவர் யாரும் இல்லாத, அம்மா மேல பிரியம் உள்ளவரு, அம்மா இல்லாம இருக்கிறாரு. அப்பா இல்லாத அம்மா அப்பா 2 பேர். அவருக்கு வந்து இன்னும் அந்த ஏக்கம் இருக்குது. அவருக்கு இன்னும் சின்ன பையன். அவர் வந்து யாரு முன்னாடியுமே ஃபர்ஸ்ட் அவருக்கு கண்ணீர் தான் முதல்ல எல்லார்கிட்ட வரும். அது அவ்வளவு நடிப்பு. உங்களுக்கு அம்மா அப்பா, எனக்கு மாமனார் மாமியார், அவங்க மேல அளவுக்கு அதிகமா எனக்கும் அன்பு இருக்கு. அவங்க ஒரு முகத்துக்காக தான் மேடம் இவ்வளவு நாள் நான் இவர் கூட வாழ்ந்தது. அவங்க எங்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன பண்றதுமா கொஞ்சம் காலத்தை ஓட்டு அழுது பண்ணு. அவங்க மேல எனக்கு ஒரு பரிதாபம். ஏன்னா நல்லா பாப்பாங்க, சாப்பிடுற விஷயத்துல, துணி விஷயத்துல, எல்லா விஷயத்துல. அவங்க இவரு என்ன பாக்கலன்னா கூட அவங்க என்ன நல்லா பாப்பாங்க மேடம். அது நான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் மேடம் இவ்வளவு நாள் இவர்கிட்ட நான் குடும்பம் பண்ணேன். இப்ப என்ன இப்ப வேண்டாம்னு இப்ப நினைக்கிறீங்களா? நான் வேணாம்னு சொல்ல மேடம். இவர் வந்து இப்ப சொன்னாரு பாத்தீங்களா, நான் சாப்பாடு செஞ்சேன் எனக்கு கொண்டு கொடுக்க மாட்டாங்கன்னு. இவர் சொல்றதெல்லாம் போய் மேடம். ஒரு மனைவியினுடைய கடமை உங்களுக்கு பண்ண தெரியுது, குழந்தைகளுக்கு பண்ண தெரியுது, உங்க தங்கச்சிக்கு பண்ண தெரியுது. ஏன் உங்க கணவனுக்கு ஒரு வார்த்தை கேட்க கூட தோணாதா?
மேடம் நான் ஏங்க உங்களுக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்க கூட தெரியத்தானா மேடம் என்னை விட அவரை நல்லா பாக்குறவங்க யாருமே கிடையாது மேடம் இந்த உலகத்திலேயே. சாப்பாடு விஷயத்துல விஷயத்துல என்னத்த பாத்தீங்க நீங்க? இல்ல மேடம், சாப்பாடு விஷயத்துல கூட நான் அவருக்கு நல்லாவே செஞ்சு போட்டிருக்கேன் மேடம். போடாம இல்ல, இவர் மேல அனபாண்டமா பழி போறாரு மேடம். சத்தியமா அந்த மாதிரி செய்யவே மாட்டேன் மேடம். சாப்பாடு விஷயம், நான்வெஜ் ஐட்டம், அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அவரை பார்த்து பார்த்து நான் செய்யற ஒரே ஆள் அந்த வீட்டுல நான் மட்டும்தான் மேடம். நீங்க தான், உங்களுக்கு தான் கடமை இருக்கு. அவங்க அவங்க அண்ணன் அம்மாவும் இல்ல, யார் பாத்துக்குவா? மனைவி நான் தான் தான் மேடம் பாத்துக்கணும். பாத்துக்கணும். எனக்கு நல்லா காதல் தெரியும். மனைவி நீங்க. இன்னும் உங்க மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு, நீங்க எல்லாம் பாத்துக்கணும். இதுக்கப்புறமா நமக்கு பொண்டாட்டி தான் நமக்கு எல்லாமே அப்படி இன்னும் அவருக்கு அந்த எண்ணம் வரல. அவருக்கு என்ன வருது? அப்ப வேற யார் கூடயாவது பழகுறாரா? அந்த மாதிரி எல்லாம் அவருக்கு அந்த பழக்கம் இல்ல வேற அண்ணன் தம்பி அம்மா மாமியார் நாத்தனார் அவங்களோட போய் ரொம்ப க்ளோஸா இருக்காரா? நீங்களே கதி, உங்க குழந்தைகளே கதின்னு தானே கிடக்குறாரு. அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சினிமா ஹீரோ மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மேடம், என்ன பார்வதி நான் அவர்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல மேடம். என்கிட்ட உண்மையான அன்பு நடந்துகிட்டா போதும். உண்மையான அன்பை எப்படி காட்டுறது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிமா. நீங்க எப்படி உண்மையான அன்பை எப்படி காட்டணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாக்கலாம். உங்க மனசுல உண்மையான அன்புங்கிறது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். சந்தோஷமா பேசலாம் மேடம், சிரிக்கலாம், எங்களை வெளியில கூட்டிட்டு போய் எங்களை சந்தோஷப்படுத்தி அதுல அவர் சந்தோஷப்படலாம். குழந்தைங்க மூலியமா சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம். யார் மூலியமா அவர் சந்தோஷம் எதிர்பார்க்கலையே மேடம். எல்லாருடைய எதிர்பார்ப்பு தானே மேடம் என்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி பெண்கள் வந்து நல்லா வாழ்றாங்க, நமக்கு இந்த வாழ்க்கை கிடைக்காதான்னு எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ஏங்குற மேடம். இந்தியாவுல எடுத்தீங்கன்னா நான் சொல்றேன் அவர்கிட்ட, அவர் இப்ப இன்னைக்கு தான் புரிஞ்சுட்டு இருப்பாரு உங்களை. ஒவ்வொருத்தருடைய மன அமைப்பு, மைண்ட் செட் ஒவ்வொரு மாதிரி. நீங்க மாதிரி உங்க வீட்லயே ஒரு 3-4 பேர் இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பம். இப்ப வேற வேற ஃபேமிலியில இருந்து வர்றப்போ அவங்க வளர்ந்த விதம், அவங்க அம்மா அப்பா, அந்த ஜீன்ஸ், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வேறையா இருக்கும். நிறைய பேர் இப்ப என்னன்னா சினிமாக்களை பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு எல்லா பெண்களும் ஆசைப்பட ஆரம்பிச்சது ஒரு பெரிய தவறு. நீங்க நினைச்ச தவறான ஆசைன்னு நான் சொல்லல, பட் அதெல்லாம் ரொம்ப சின்ன ஒரு காதலுக்கு முன்னாடி, ஒரு அன்பான கணவனுக்கு முன்னாடி அதெல்லாம் ஆர்டினரி மேட்டர். ஒரு கௌரவமான வாழ்க்கைக்கு முன்னாடி இந்த சினிமாவுக்கு போறது, பீச்சுக்கு போறதுல ஒரு மேட்டரே கிடையாது. கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு உங்களுக்குள்ள அந்த ஏக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை நீங்க கொஞ்சம் கணவனுக்காக விடலாம். ஏன் நீங்க இதை பண்ணக்கூடாதா? நீங்க என்ன மேடம், வெளியில போகணும்னு ஆசைப்படுது. கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க என்ன அப்படின்னு கூட சொல்லுவேன், கூட்டிட்டு போக மாட்டேன். ஏன்பா இன்னும் 2 பேரும் நல்ல சின்ன வயசா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, ஏன் வந்து அந்த குழந்தைகளையும் அந்த மனைவியும் கூட்டிட்டு போறது இல்லை? ஒரு சினிமா கூட்டு போக கூடாது? அது கூடவா வருமானம் இல்லை உங்களுக்கு? இல்ல மேடம். ஏன் மனசு இல்லை உங்களுக்கு? நான் படம் பார்க்க மாட்டேன். பாவம், அது ஒரு பெரிய மாளிகையில வையே, அந்த நகை வாங்கி போடு, பெரிய பட்டுப்புடவை வாங்கி போடணும், அந்த பொண்ணு கேட்கல. சினிமாவுக்கு கூட்டிட்டு போகல, ஒரு பீச்சுக்கு கூட்டு போவா கஷ்டம். சென்னையில எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறினா கூட போய் பீச்ல பாட்டு வந்துடலாம், செலவு கம்மியா. ஏன் பண்ணலப்பா? தோணலையா உங்களுக்கு? இல்ல தெரியுமில்ல உங்களுக்கு? தோணாது மேடம். அவங்க ஃப்ரெண்டு கூட போக சொன்னா தாராளமா போவார். ஒரு நிமிஷம், ஏன் பண்ணல? ஏன் பண்ணல? என்ன காரணம்? குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு மனைவி கூட்டிட்டு போனா தொந்தரவா இருக்கா? அதெல்லாம் இல்ல மேடம். நம்ம எல்லாம் நச்சு பண்ணுவாங்களா? என்ன நிறைய செலவாகுதா? என்ன நினைக்கிறீங்க மேடம்? நான்லாம் எங்கன்னா கூட்டிட்டு போனா நல்ல செலவு தான் பண்ணி கொண்டு வரோம் மேடம். அதெல்லாம் இல்ல. ஏன் கூட்டிட்டே போகலைங்குதே? 10 வருஷத்துல எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கீங்க? நான் வீட்டுல தான் படம் பார்த்துன்னு எனக்கு பிடிக்காது மேடம். 10 வருஷமா உங்களுக்கு பிடிக்காது? சரி, அவங்களுக்கு பிடிக்குது இல்ல, அவங்களுக்காக செய்யலாம்ல, அந்த குழந்தைகளுக்காக மனைவிக்காக செய்யலாம்ல. உங்களுக்கு பிடிக்கலைங்கிறது தெரியுது. அதே ஃப்ரெண்ட்ஸோட போறீங்களாமே? அதெல்லாம் படம் அதெல்லாம் போக மாட்டோம் மேடம். எங்கன்னா போன பீச்சுக்கு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டேன் மேடம். வீட்டாண்ட நம்ம வீட்டாண்ட அங்கதான் இருப்போம். மணி 11 ஆனா கூட அவங்க கூட நல்லா கமெண்ட் அடிக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட காட்டுற ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்த எங்க கிட்ட காட்ட மாட்டாரு மேடம். இவர் காட்டுற அளவுக்கு நீங்க நடந்துக்கலையோ என்னவோ மேடம். அப்படி இல்ல மேடம், நீங்க அவரே கேளுங்க மேடம். மனைவி மேல என்ன குறை? பிரியமா இல்ல கேளுங்க மேடம். இல்ல மேடம், உங்களை வந்து தப்பே இல்லைன்ட்டாருங்க, தள்ளி உட்காரு. எங்க மாமியார் தங்கமானவங்கன்ட்டாரு ஒரே வார்த்தையில. உங்க பொண்ணு 2வது பொண்ணு உங்க ஹஸ்பண்ட் தான் வந்து கொஞ்சம் பேசுவீங்க. இப்ப அது மேட்டரே இல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தான் இப்ப மேட்டர். வந்து மாமனார் பேசுறாரு, குழந்தையா பேசுதுன்னா நீ பண்ற கொடுமைனாலதான் அவங்க பேசுறாங்க தவிர பொண்ணு இப்படி நொந்து போயிருக்குன்னு பேசுறாங்க தவிர வேற. அதுக்காக ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு அக்கா ஹஸ்பண்ட செருப்புல அடிக்கலாமா? அவ அடிச்சிருக்க மாட்டா மேடம். அவள வந்து தப்பா பேசுறாங்க. அதுக்காக செருப்பு அடிக்கலாமா? அதை நீங்க பாத்துட்டு இருந்தீங்களா? நீங்க நான் 2 பேரும் தடுத்ததா விட்டேன் மேடம். நான் 2 பேருமே தடுத்ததாக. ஒரு சின்ன பொண்ணு ஒரு கல்யாணமே ஆயிருக்கட்டும், ஒரு அக்கா ஹஸ்பண்ட ஒரு மாமாவை எப்படி வந்து அந்த மாதிரி அடிக்கலாம்? என்ன வேணாலும் பேசி இருக்கட்டுமே, அதுக்காக ஒரு பொண்ணு வந்து செருப்புல அடிக்கிறதா ஒரு மச்சான? இவர் அடிக்க வந்தாரு மேடம், அதனாலதான் அவ அந்த மாதிரி வேலையை செஞ்சா. நான் அப்போ இவரே அவளை மூஞ்செல்லாம் பூரி விட்டு, அதாவது வந்து செருப்புல அடிச்சா அப்புறம் பூரி விடாம என்ன பண்ணுவாங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்க தான் மேடம் மச்சவன தான் மேடம் இந்த மாதிரி பண்ணுது. அப்புறம் இவங்களும் கூட இருந்தாங்க புச்சிக்கின்னு. உங்களுக்கும் அடுத்தவங்க வீட்டு பொண்ணு அடிக்கிறதுக்கு உங்க சகோதரியே உங்க பெண் குழந்தையவே அடிக்கிறதுக்கு மனைவியை அடிக்கவே உங்களுக்கு எல்லாம் உரிமை கிடையாது. அவங்க வீட்டு பொண்ணு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு அவங்க செருப்பால அடிச்சாங்க மேடம். அசிங்கமாயிடுச்சு மேடம் ரோட்ல. அது வந்து இந்த மாதிரி
அதாவது பொண்டாட்டி சாணத்துல எப்படி கூப்பிடுவான் அந்த மாதிரி கூப்பிட்டுருக்காப்புல. உனக்கு அவன் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குமா அந்த மாதிரி பேசினா? அப்ப அவ கேட்டோன்னே கோவம் வருமா இல்லையா? ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு அந்த வார்த்தை கேட்டா கோவம் வருமா இல்லையா? என்னதான் அவர் பேசியிருக்கட்டும், அக்கா ஹஸ்பண்ட் செருப்புல அடிக்கலாமா? என்ன மாலா துணி படி வர்றாரு மேடம். 4 பேர் முன்னாடி இப்படி புடிச்சு என்ன வலிக்கிறாரு. எல்லாரும் பாத்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படி பண்ணதுக்கு? எங்க அக்கா வந்து மேல உட்காந்துட்டு இருந்தது. உட்காந்துருக்கும் போது அது கெஞ்சுது. அது சண்டை கிட்ட ஏதோ போடாத அடிக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து இருக்குது. எனக்கு அது ஆத்திரம் தாங்க முடியாம தான் நான் கீழே வந்து எங்க அக்கா கிட்ட கேட்டேன், நீ எதுக்கு அவன் காலில் விழுற, அவகிட்ட கீழே வா நீ இறங்கி அப்படின்னு. நீ இவ்வளவுதான் நான் பேசிட்டு இருக்கும் போது என்ன முடியும் அப்படின்னு அசிங்கமா பச்சை பச்சையா பேசி என் துணியை பிடிக்கிறதுக்கு வராது மேடம். ரைட், பட் அதுக்கு அவங்க கூட பிறந்தவங்க கேட்கத்தானே செய்வாங்க, கேட்காம இருப்பாங்களா? நீ 5 மூட்டை 60 உன் பொண்டாட்டிக்கு செஞ்சுட்டு நீ செய், உன்னை வேணான்னு சொல்ல. 5 மூட்டை 60 நாங்க செய்யறோம், அவளுக்கு ஒரு பிரச்சனை நாங்க கேட்காம இருக்க முடியுமாமா? நீ உன் பொண்டாட்டி தாங்கு, நாங்க வரமாட்டோம். போட பொண்டாட்டியில எல்லாம் வச்சிருக்கா, அடிக்கிறான் உதைக்கிறான், அவங்களுக்குள்ள எப்படின்னா முடிச்சுக்கிட்டு நம்ம விட்டுருலாம். நீ எதுவுமே செய்யாம நீ 1000 தடவை அந்த பொண்ணு நீ வெளியே உள்ள டென்ஷன் எல்லாம் எடுத்து வந்து பொண்டாட்டிட்டு காப்ப. அப்ப பொண்டாட்டி வெளியில என்ன டென்ஷன் தம்பி உங்களுக்கு? 8000 ரூபாய் கடை வாங்கி குடிச்சிருக்காருமா. 8000 கடை வாங்கியிருக்காரு வெளியே. போயிலாம் சொல்லாத. 8000 ரூபாய் வாங்கி என்ன பண்ணீங்க மேடம்? கொலுசு வாங்கி மூட்டி கால்ல போட்டுக்கோ. எத்தனை பேர் தங்கச்சி எத்தனை பேர் சீட்டு காசு இந்த மாதிரி சீட்டு காட்டா எங்க வலிச்சின்னு போயிட்டாங்க. வலிச்சின்னு போயிட்டு போய் சொல்றாங்க மேடம். போய் யார் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய கடை வாங்கி வந்து செலவு தாலி இல்ல மேடம், கழுத்துல எல்லாத்தையும் வச்சுட்டான் மேடம். இவன் ஒண்ணு கூட இல்ல. எல்லாத்துக்கும் கௌரவமா மரியாதையா வாழணுமா? இப்படி குடும்பமே வந்து இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற மாதிரி நடந்துக்கிறதா? உண்மையிலேயே இன்னைக்கு நான் கேக்குறேன், நீங்க அவங்களை எல்லாம் பாக்காதீங்க. மனைவி மேல உண்மையிலேயே உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்ல மேடம். அதனால உண்மையிலேயே அந்த பொண்ணு தப்பான பொண்ணா? இல்ல மேடம். வேற யார்ட்டையாவது பழகுமா? ஒரு கடைக்கு போனா கூட, கோயிலுக்கு போனா கூட அது தப்பு பண்ற பொண்ணா அது? இல்ல மனசார சொல்லுங்க. இல்ல மேடம். வேண்டுதானே பேசுறீங்க இப்போ? இல்ல மேடம். அந்த மாதிரி சொல்றதா கண்டபடி பேசுறது அந்த மாதிரி நீங்க முதல்ல சொல்றீங்களா அவங்க முதல்ல சொல்லுங்க? அது நான் வேலைக்கு கிளம்ப சொல்ல நீ அவ்வளவு வச்சுக்கிறடா பவர் சில அப்படி இப்படி பேச மேடம். அவங்க பேசுறதுனால தான் நான் பேசுறேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. கேட்க மாட்டாமா? அவளே சொல்றா நான் கேக்குறேன்னு. அதே சொல்லுது. என் மனசு அறிஞ்சு நான் அவருக்கு நான் சந்தேகப்படவே மாட்டேன் மேடம். எனக்கு அவர் மேல அவங்க அளவுக்கு அதிகமா நம்பிக்கை இருக்கு. அவருக்கும் உண்மை நம்பிக்கை இருக்கு. எதுக்கு இப்படி கேவலமா அவர் என்ன பேசுறீங்க? கேவலப்படுத்துறாரு மேடம். அதுக்காக நீங்களும் அதுக்கு ஈக்குவலாவே இறங்கி அந்த அளவுக்கு ஒரு கேவலப்பட மாட்டாங்க. ஆனா 4 பேர் நிக்கிற இடத்துல என்ன கேவலப்படுத்துவாரு மேடம். ரோடு கூட பார்க்காம அந்த ரோட்ல கூட என்ன அடிப்பாரு. இந்த ட்ரெஸ் அழுத்திட்டு கூட அடிப்பாரு மேடம். இவரு நான் அதெல்லாம் கூட தாங்கிப்பேன் மேடம். நானு என்ன வார்த்தையால அவ்வளவு சித்திரவதை பண்ணுவாரு மேடம். என்னால எதுவுமே தாங்க முடியாது பண்றீங்கப்பா. என்னடா பிரச்சனையா உங்களுக்கு? ஏன் இப்படி பண்றீங்க? அதை தாங்க முடியாம தான் அந்த மாதிரி பேச தோணுதா? இல்ல குடிக்காதப்ப எப்படிமா இருப்பாரு? குடிக்காம இருந்தா நார்மலா எப்போ ஒரு மாதிரி பேசுவாரு. அந்த குடிச்சிட்டாதான் பொண்டாட்டி நல்லா அன்பா பாத்துவாப்புல. குடிக்காம இருந்தா குழந்தை பிறந்து 1 மாசம் நான் வீட்டுல இருந்தேன் மேடம். நான் வீட்டுல இருந்தேன். எனக்கு செஸ்ட்ல வந்து ரொம்ப கேன்சர் கட்டி வந்துச்சு எனக்கு. ஐயோ. முத குழந்தை பிறக்கும் போதுமா கேன்சர் மாறி இல்லமா அந்த பொண்ணுக்கு? என்ன மாதிரி இருக்குமா இதுக்கு? குழந்தை பிறந்து 1 மாசம் 2 மாசத்துலயே கட்டி ஒண்ணு உள்ள பேச சீலு ரத்தமா வந்து கேன்சருக்கு வர கண்டிஷன்ல இருந்துச்சு அதுக்கு. அது உடனே ஆபரேஷன் பண்ணி அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டாங்க அதுக்கு. அந்த 6 மாசம் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு வீட்டுல அவங்க அம்மா கேட்டாங்க குத்திட்டு பேசின மூலமா வாங்கணுமா? என்கிட்ட வந்தாரு இவர் வந்து இந்த மாதிரி எங்க அக்கா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, நான் போய் குழந்தைய காட்டிட்டு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. எனக்கு அப்பெல்லாம் அந்த அளவுக்கு விவரம் இல்ல மேடம். அதனால பால்ட்டின்னு ட்ரெஸ் கிஸ் எல்லாத்தையும் இப்ப கேட்டு கூட ஒரு ஆள் வர லேடிஸ் வர கூட்டிட்டு வந்தாங்க. அதனால நம்பி கொடுத்தாமிச்சு வீட்டுக்கு போய் குழந்தை கடை என் குழந்தைய நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. குழந்தைய கொடுக்க முடியாது, என்ன பண்றேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஏன் இப்படி பண்ணீங்க? குழந்தை யாருமே வச்சு நான் போனா கத்தி விடுறாங்க மேடம் போய் பாக்குறதுக்கு. இல்ல மேடம் ஒரு வருஷத்துல இருந்தே பிரச்சனை இருந்திருக்கு மேடம். கல்யாணம் ஆனதுல இருந்தே பிரச்சனை தான் மேடம். இவர் பார்க்க கூடாது. எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ சரி ஒரு மாசம் கழிச்சு வான்னு கூட சொல்லுவாங்க. ஆட்டா வீட்டுல புள்ள பெக்கிட்டு இருக்கும்போது மருமனை வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சுக்குவாங்களா? இவ்வளவு நிகழ்ச்சி நடந்தது எங்க வேண்டாமா? அந்த புருஷன் விட்டுறலாமா? அப்போ இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு. ஏன்னா உங்க தங்கச்சிக்கு அறவே பிடிக்கல. திருப்பி நீங்க சேர்ந்தீங்கனாலும் அந்த பொண்ணு அவரை ஒரு மரியாதையா ட்ரீட் பண்ணுமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. தங்கச்சி உங்க அம்மாக்கெல்லாம் எல்லாரும் சொல்றதுக்கு மீறி நடக்க மாட்டீங்க. அவங்க கண்ட்ரோல்ல தான் நீங்க இருப்பீங்க. அப்படிங்கிறப்போ இருக்க மாட்டாமா? ஒரு நிமிஷம், அந்த புருஷன் வேண்டாம், இப்போ விட்டுறலாம். நான் அப்படி நினைக்கல மேடம். விட்டுறலாமா? வேண்டாம், நான் அவரை போக சொல்லிடுறேன். இல்ல மேடம், அவர் திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன் மேடம். திருந்தி அதுக்காக நீங்க இப்ப இத்தனை பேர் சேர்ந்து இப்படி அவரை ஒரு டார்ச்சர் பண்ணிட்டப்பதான் சொல்லிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. குடி நிறுத்துறேன்ட்டாரு. நம்ம நிறுத்துறேன். எல்லாரும் உங்க அம்மா பேசினா கூட பரவாயில்ல, எனக்கு தங்கச்சி பேசுறது எனக்கு பிடிக்கல.
சின்ன புள்ள, அது வாழ வேண்டிய பொண்ணு. கோவத்துல தான் என்ன எமோஷன்ல தான் மேடம் அவ பேசுறாரு. எமோஷனா அவருக்கு ஒரு எமோஷன் இருக்குல்ல. அவளும் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கா மேடம் என்ன கஷ்டத்துல அனுபவிக்கிறேன். என் மேல எனக்கு ரொம்ப அதிகமான பாசம் மேடம். என் தம்பிக்கு எனக்கு மேல ரொம்ப அதிகமான பாசம்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், கூட கொண்டே வச்சிருக்கலாம். அதுக்காக மாமா எடுத்து பேசக்கூடாது. எல்லா ஃபேமிலியும் அவரும் அந்த அளவுக்கு தான் மேடம் அந்த பொண்ணு கிட்ட நடந்துக்கிறாரு. இது வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட கூட அன்பா நடந்துக்கிறாரு மேடம். சாப்பாடு என்ன மேடம் ஆயிட போகுது, காலையில எடுத்துட்டு போற சாப்பாடு அதை கூட அவர் சொல்றாருன்னா அப்ப என்ன மேடம் இருக்கு. எங்க வீட்டுல எனக்கு தினமும் சாப்பாடு அவரு கொடுக்கறது இல்ல, தங்கச்சிக்கு எடுத்துட்டு போறீங்க. அவர் கொடுக்க யார் மேடம் கொடுக்க முடியும் சாப்பாடு? நானு எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க மனைவி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கெல்லாம் கஷ்டப்படாது. இது உங்களுக்குள்ள அந்த குடியில நீங்க பேசுறது, அதனால வர்ற வெறுப்பு, அதனாலதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை. நீங்க நார்மலா இருந்தீங்கன்னா அவங்க யாரும் உங்களை வந்து தொந்தரவு பண்ண போறதில்ல, தப்பாலாம் நினைக்கக்கூடியவங்க அல்ல. உங்க மனைவி பொறுத்த வரைக்கும் சுத்தமா நினைக்காது. உங்க மேல ரொம்ப அன்பான பொண்ணுதான். நீங்க வாழ்க்கை குழப்பிக்கிறீங்க. இந்த குடியை நிறுத்தியே ஆகணும். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணுமா, இல்ல நீங்களாவே நிறுத்திடுவீங்களா? இல்ல மேடம், நானா நிறுத்துறேன் மேடம். எப்படி நிறுத்துவீங்க? கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களே, என்ன பண்ணுவீங்க? யாரு போலாம்பாங்க, கூப்பிட்டு போக மாட்டேன் மேடம், குடி மாட்டேன்னு சொல்லல. பக்கத்துல எல்லாரும் குடிச்சிட்டு இருப்பாங்க, நீங்க மட்டும் பொக்குனாப்புல பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? இல்ல மேடம், அவனுக்கு கூட அதான் சார் மேடம் குடிக்க கூப்பிட்டானோ இல்ல நான் வரலடா சொல்லிட்டு வீட்டுக்கு போயினே இருக்கும். வெரி குட். வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு குழந்தையும் மனைவியையும் வெளியில கூட்டிட்டு போயிருங்க. கோயிலுக்கு போங்க, சினிமாவுக்கு போங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா என்ன செலவு? போய் சாமி கும்பிட்டு பிரசாதம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு வந்துட்டே இருக்கலாமே. ஒரு பீச்சுக்கு போங்க. அதாவது உங்க மைண்ட ஃபேமிலியோட அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க மனைவிக்கு பெரிய வருத்தமே, நான் இவ்வளவு காதலிச்சு கல்யாணம் பண்ணனே, என்னை வந்து ஒரு சந்தோஷப்படுத்த நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறாப்லையே. போற நாள்லாம் வீட்டுல சொல்லுவேன், சங்கர் இதுதான் வாழ்க்கை இல்ல சங்கரு, இன்னும் நீ வாழ வேண்டியது எவ்வளவு வாழ்க்கை இருக்குது. நீங்க பிடிக்காதப்போ, சண்டை சச்சரவு இருக்கிறப்போ, குடிச்சிட்டு இருக்கப்ப என்ன சொன்னீங்கன்னா அவ்வளவு குடிக்காத இல்ல சாதாரணமா இருக்கும்போது சொல்லிட்டு வருவேன். குடிக்காம இருக்கும்போது சொல்லுமா, சங்கர் நீ 2 புள்ள பெற்றுக்க, பொண்ணு கூட நீ பெற்று வச்சுல, 2 ஆம்பளை பிள்ளை, சிங்கம் வளர்த்து விட்டுனா நீ கொஞ்ச நாளைக்கு உட்காந்து சாப்பிடலாம். அதுங்களை எல்லாம் பாரு, ஒரு வெளியே இட்டுன்னு போ, ஒரு பீச்சுக்கு இட்டுன்னு போ, ஒரு கோயிலுக்கு இட்டுன்னு போ, அதுங்க சந்தோஷம். அது ஒரு நார்மலா இல்லாதப்ப எப்பவுமே பிடிக்காதுன்னு சண்டை வர்றப்ப என்ன சொன்னீங்கனாலும் அவங்க மனசுல ஏறாது. தெளிவா இருக்கும்போதுதான் அப்ப சொல்லுவேன். நான் குடியில போதையில சொல்ல மாட்டேன் அவர்கிட்ட, எனக்கு தெரியும். ஏன்னா நம்மள ஒரு நேரத்துல அந்த மாதிரி ஆள் கூட வாழ்ந்தவங்க தான் நம்மளுக்கு தெரியும். அதனால குடி இருக்கும்போது சொல்ல மாட்டேன். தெளிவா இருக்கும்போது, சங்கர் இது வாழ்க்கை இல்லப்பா, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, வாழ்ந்துப்பாரு, அதுதான் நல்ல வாழ்க்கை. இதே குடின்னு வாழ்க்கை நினைக்காத, உன்னோட லைஃப் வேஸ்ட். நாளைக்கு உன் பிள்ளைங்க உன் கை நோங்குற அளவுக்கு ஆயிடும். இந்த பிள்ளைங்கள பாரு, 2 பிள்ளைங்கள பாரு, எல்லாம் படிக்க வை. என்ன சங்கர் போ. ஆனா ஒண்ணு, அவர் நிறுத்தினதுக்கு அப்புறம் நீங்க பழசெல்லாம் பேசி கிளறி அவரை கண்டபடி பேசி, அதோட வேற பெரிய விஷயம் எனக்கு பெரிய எது இல்லம்மா. என் பொண்ணை சந்தோஷமா வச்சுட்டானே, அதோட எனக்கு பெரிய விஷயம் எது இல்லம்மா. என் வீட்டு வாசல வந்து கண்ணை கசிக்கிட்டு நில்லாம இருந்தா எனக்கு போதம்மா. என் பொண்ணாலதாம்மா எனக்கு இந்த உசுல கையில பிடிச்சா செத்துட்டு அது பாக்குறதுக்கு ஆள் இல்லம்மா. அவன் குடும்பமா ஆயிப்போச்சு பிள்ளைக்கு, அவன் குடும்பத்தை அவன் பாத்துட்டு இது ஒரு வேலை படம். அது நடுத்தல நிக்கமே இருந்தாமா நான் கஷ்டப்பட்டுக்கிறேன். நான் இந்த உசுர அப்படிலாம் நிக்க மாட்டாங்க, அப்படிலாம் நிக்க மாட்டாங்க. அவங்க 2 பேரும் வாழ்வாங்க. என்னால அவங்க 2 பேரும் என்ன பிரச்சனை இருந்தாலும் 2 பேரும் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. என்னால வேலை வெட்டி கூட போக முடியாதுமா அந்த உடம்ப வச்சுக்கிட்டு. ஏதோ பிள்ளைங்க நம்மள பாக்கணும் உட்காந்து, இந்த கஷ்டத்தையும் நம்ம சுமந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோமே, ஏன் நம்ம பொண்ணு கண்ணு இருக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டுங்குதே அப்படின்னு நான் கேக்குறேன். என்னப்பா பாத்தீங்கல்ல, அவங்களுக்கு வந்து உங்க மேல அவங்க என்ன வைரியா? உங்களுக்கு உறவு தானே, அவங்க நெருங்கின உறவு தானே, சொந்த மாமியாரும் சொந்த குழந்தையாவும் மனைவியும். அவங்க யாரும் உங்களுக்கு அகேன்ஸ்ட் ஆனவங்க இல்ல, எதிராளி இல்ல, உங்களுக்கு எதிரிகள் கிடையாது. தாங்க முடியல அவங்களுக்கு பொண்ணு படுற கஷ்டத்தை. அது போய் எந்நேரம் எதுக்கு அம்மா வீட்டுக்கு போகுது? வீட்டுல சந்தோஷம் இருந்தா ஏன் போகுது? எந்நேரமும் குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தா அது வந்து வார்த்தைகள்ல 2 பேரும் வார்த்தையை விட்டுக்கிட்டே இருந்தா ஒரு ரிலீஃப் தேடி அம்மா வீட்டுக்கு போகுது. அம்மா வீட்டுக்கு போகாம வச்சிருக்கிறது நீ உங்க கையில தான் இருக்கு. அதுக்கு மெயின் என்ன பண்ணணும்? குடிய விடணும். அப்புறம் அவங்களுடைய ஆசைகளையும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வெளியில போறது, கொஞ்சம் ஃப்ரீயா ஒரு கல்யாணம் காட்சியா ஒரு சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு தேவையானப்போ. சும்மா போறது இல்லை யாரும், இந்த காலத்துல யாரும் அப்படி எல்லாம் போறதும் இல்ல. ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்கு விடணும். முடிஞ்சா அவங்க போகட்டும், இல்ல நீங்க போகட்டும், இல்ல எல்லாம் சேர்ந்து போங்க. சூழ்நிலை போல அப்படித்தான் ஒரு கணவன் மனைவி வாழணும். கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு சந்தேகம் வருமா? 2 குழந்தைகளுக்கு பிறகு 10 வருஷம் கழிச்சும் ஒரு மனைவி மேல ஒரு கணவனுக்கு சந்தேகப்பட்டு வார்த்தைகள் வருதுன்னா அப்ப உங்க கல்யாணத்துடைய அர்த்தம் என்ன? அந்த நம்பிக்கையே இல்லாம இப்ப வாழ்ந்துகிட்டு இருந்து என்ன பாவுது? முதல்ல நம்புங்க உங்க ஒய்ஃபை. நம்ம ஒய்ஃப் நமக்கு தான். அந்த உள்ளுக்குள்ள வேணே அது காயப்படுத்தி பார்த்தேன். அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி சந்தோஷம்? இல்ல மேடம், சும்மா அந்த குழந்தைங்க மேல சத்தியம் பண்ண சொல்றேன். எனக்கு உண்மையா குட்டிதாமா காரணம். அதான் குழந்தைகளுக்கு என்ன பாதிப்பு வந்து நான் என்ன மேடம் பண்ண? எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தைங்க ஒண்ணும் பண்ணாது. அப்படி எல்லாம் வந்து இறைவனுக்கு தெரியும் எல்லாம். அப்படி எல்லாம் ஒண்ணு இந்த பாதிப்பும் வராது. பண்றது கூட நான் உண்மையா இருக்கறனாலதான் மேடம். என் குழந்தைக்கு எதுவும் வரக்கூடாது, நான் கடவுள்கிட்ட எனக்கு எதனாலும் வரனாலும் பரவாயில்ல, என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது மேடம் நினைப்பேன். ஆனா இவர் சந்தேகப்படுறது உண்மையில என்னால தாங்கிக்கவே முடியல மேடம். ரொம்ப கஷ்டமா பண்றாரு. 28 வயசு ஆகுமா அந்த பொண்ணுக்கு, இன்னும் வராம இருக்கு. நான் அதுவே வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். வயசு புள்ளைய வீட்டுல வச்சிட்டு இருக்கமே,
இவளோட சின்ன பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவளுக்கு சின்னவன் தான் தம்பி. கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைய பெத்துட்டான். இது இன்னும் வீட்டுல உட்கார்ந்து இருக்க. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாமாவா அதுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் கேளுங்கம்மா. பண்ணிட்டு, என்னப்பா அது அப்படி ஒரு கம்பீரமா இருந்தா மாமா மாமான்னு அதுவும் மதிக்கும், அவரும் மாப்பிள்ளைன்னு அவங்க எல்லாம் மதிப்பாங்க. நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு 500 1000 வாங்கி செலவு பண்ற நிலைமையில இருந்தீங்கன்னா மேடம் அது அப்ப கொடுத்தது 1000 ரூபாய். எப்ப கொடுத்தாங்களா? கொடுத்து ஹெல்ப் பண்ணல. ஒரு மாமா நம்ம அக்கா புருஷன் நல்லா இருக்கணும் தானே கொடுத்தா. அப்ப வச்சிருந்த பாசத்தை இப்ப வச்சுக்கலன்னு கேள. நீ பண்றதுனால அவங்க வச்சுக்கல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதான் நான் சொல்லிட்டேமா, நிறுத்திடுங்க இனிமே. கண்டிப்பா. உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் வேணும், ஏதாவது சப்போர்ட் வேணும்னா சில சென்டர்ஸ் இருக்குது, நாங்க அனுப்புறோம். அங்க போறீங்களா? இல்ல மேடம், நிறுத்திடுறேன் மேடம். நீங்களே நிறுத்திடுறீங்க? குடி மேடம். நிஜமா? நிஜமா மேடம். இதை உறுதியா எடுத்துக்கலாமா? உறுதியா எடுத்துங்க மேடம். கண்டிப்பா மேடம். குடியை நிறுத்திட்டாருன்னா பிரச்சனையே இருக்காது. அப்புறம் உங்க மனைவி புரியுதா? உங்க மனைவி மேல நம்பிக்கை இருக்குல்ல? உங்களுக்கு உங்க கணவன் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இல்ல அவரு பல பேர்த்த கூட பழகிறவரா? கண்டிப்பா இல்ல. குடியை நிறுத்திட்டா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் பொம்பளை சோக்கெல்லாம் இல்லம்மா, எனக்கு தெரியுமா. அந்த அளவுக்கு எல்லாம் போமா. அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு வந்து குடியை நிறுத்திட்டா உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்காது. 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்றீங்க, தெரியுதா? இன்னும் உங்க தங்கச்சி வேற இருக்குது வீட்டுல. 2 பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுங்க. அதுக்குரிய என்ன, அதுக்கு என்ன பண்ணணுமோ ஒரு 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 ஆம்பிஷன் வச்சுங்க, எய்ம் வச்சுங்க. இப்போதைக்கு இந்த வேலையை முடிக்கணும். ஒண்ணுமே இல்லாம சும்மா ஏதோ நினைச்சுக்கிட்டு எப்படியே என்னவோ சாப்பிட வேண்டியது, தண்ணி போட வேண்டியது, எப்படியோ மிருகங்களாட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. மனுஷன்ல நம்ம மனித பிறவி உயர்ந்த பிறவி. அந்த பிறவியில எப்படி வாழணும்? தெய்வத்தை லைக்கி அடையறதுக்கு வாழணும். நம்ம அட்லீஸ்ட் மனுஷனாவது வாழ்ந்து பார்ப்போமே. இவ்வளவு நாளா வாழ்ந்த வாழ்க்கை வேண்டாம் சங்கர். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது. நல்ல பையனா தெரியுறீங்க. ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு வளர்ப்புலையோ இல்ல எது எங்கேயோ ஒண்ணு உங்களுக்கு தப்பா இருக்கு. நல்ல மனைவி, எவ்வளவு அழகா பாடுது. பாட வச்சு அவரே கேட்பாரு மேடம். நான் பாட வச்சு அவரே எவ்வளவு அழகா பாடுது. விட்டு அதை ஆக்சுவலி விட்டீங்கன்னா நாங்களே ஒரு நல்ல பாடகி கூட ஆக்கிருவோம். அதை ஏம்மா அவங்க அம்மாவே பயப்படுவாங்கம்மா இவரை கண்டு குடிச்சிட்டு வந்தா. ஏதோ ஒண்ணு எங்கேயாவது சின்ன வயசுலயே குடிச்சு பழகி இருக்காரு. கல்ல தூக்கிட்டு போட்டீங்கன்னா இப்ப இருக்கிற இந்த உடல்லாம் இருக்காது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடி உங்க லிவரை அரிச்சு அப்படியே உடம்பு முழுக்க உள்ளுக்குள்ள அரிச்சு ஒண்ணும் இல்லாம போயிருவீங்க. பாத்திருக்கீங்களா? சாக்கடையோரம் கிடக்கிற மனுஷங்களை எல்லாம் பாக்குறோம். சாக்கடையோரம் எது நடக்கும்? மனுஷன் இருப்பானா சாக்கடைக்குள்ள? இருக்காது மேடம். எந்த மிருகம் இருக்கும்? சொல்லுங்க மேடம். இது புழு பூச்சி இதுதான் மேடம் இருக்கும். பன்றி இருக்கும். பன்றி தான் முக்காவாசி சாணில இருக்கும். அது மாதிரி ஆயிருவீங்க. அப்புறம் எத்தனை பேர் பாக்குறோம் நம்ம. கிட்டத்தட்ட நீங்க வந்து அந்த குடிவெறியினுடைய உச்சம்தான் அதிகமாயிட்டு இருக்கிறது தான் அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறது, சந்தேகப்படுறது, அது எல்லாமே அந்த லெவல் அதிகமாயிட்டு போகுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வயசு 20 30 32 தான் ஆகுது. இன்னொரு 4-5 வருஷத்துலயே படுத்துருவீங்க. வேண்டாம், உருக்கிரும் உள்ள. குடியை நிறுத்திட்டா உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்காது. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்கு எல்லாமே தெரியுது. 2 பேரும் நல்லவங்கன்னு தெரியுது, அவருக்கும் தெரியுது, உங்களுக்கும் தெரியுது. அதனால அவர் குடி நிதானம் இல்லாம பேசுனதை தயவு செஞ்சு யாரும் மனசுல வச்சுக்காதீங்க. திரும்பவும் நீங்க வந்து மனசுல வச்சு புண்பட்டு அவரையும் புண்படுத்தாதீங்க, சரியா? இந்த பொண்ணுக்கு சீக்கிரம் உங்க தங்கச்சிக்கு இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்றீங்க. 28 வயசுக்கு வீட்டுல பொண்ணை வச்சுட்டு இருக்க கூடாது. அவ்வளவு மெச்சூர்ட் ஏஜ் ஆனதுனாலதான் இப்ப உங்களை எடுத்து அதை அடிக்கிற அளவுக்கு அதுக்கு தெம்பு வருது. இவ கூட ஒரு வீட்டுல ரொம்ப கஷ்டசாலி பொண்ணு மேடம். ரொம்ப வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுது. வீட்டு வாடகை எல்லாம் தம்பி இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். இது மனசுல நிறைய வாய்த்தட்டு வேதனை இருக்கு. எடுத்து செய்யறதுக்கு ஆள் இல்ல. இவ்வளவு நினைச்சு நானும் எவ்வளவு வேதனைப்பட்டு. ஆனா என் வாழ்க்கை பிரிச்சு பார்க்கணும் நினைச்சு ஒரு அக்காவா நீங்க அழகா பண்ணிருக்கலாமே. நல்லா செய்ய உங்க பிரச்சனையே பெருசா எடுத்துக்கிட்டு இருந்தீங்க. அழகா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா செய்ய மாட்டீங்களா? அம்மா முடியாதவங்க நீங்க முன்னாடி செய்யக்கூடாது. புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் மேடம். தெரிஞ்ச பசங்களை பாக்கலாம். மாதா கோயில் இப்ப கூட அடையார் கோயில் போய் வேண்டிக்கிட்டு இவங்களுக்கு தாலி கயிறு கட்டிட்டு வந்தமா தாய் 6 வருஷத்துக்குள்ள இருக்கிற நல்ல வாழ்க்கை அமையும். கவலைப்படாதீங்க, நல்ல பையனே அமைவான், கவலைப்படாதீங்க. அதுக்கு உங்க ஹஸ்பண்டையும் துணை வச்சுக்கிட்டு சேர்ந்து செய்யுங்க. அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க மேடம். அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு உடனே போய் சொன்னாங்களே அவரா ஆசைப்பட்டு அவரே செய்யணும். குடும்பத்துக்கு இனிமே மருமகனா நல்ல மனுஷனா நடந்துக்கிறீங்கப்பா. நல்ல கணவனா நல்ல தகப்பனா நடந்துக்கிறீங்க. நல்ல மொத்தத்துல அருமையான சங்கரா, நல்ல மனிதன் சங்கரா வர்றீங்க. சங்கரும் பார்வதியும் இந்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நான் நினைக்கிறேன். இந்த பொண்ணுக்கும் சீக்கிரம் நல்ல மணமகன் அமைவாரு. இந்த நிகழ்ச்சி மூலமா கிடைச்சா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்களே இங்க வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ரொம்ப சாமர்த்தியமான பொண்ணா, அம்மா அப்பா அக்கா தம்பி எல்லாத்தையும் பார்த்துக்கூடிய ஒரு பொறுப்புள்ள ஒரு பொண்ணா தெரியுது. அந்த பொண்ணுக்கு தகுந்த மணமகன். கோவக்கார பொண்ணுதான், அந்த கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு. தகுந்த மணமகன் கிடைச்சா நம்ம சொல்லுதலாம் உண்மை டீமே சேர்ந்து காஞ்சனாவுக்கு அருமையா கல்யாணம் பண்ண ரெடியா இருக்கும்.
தகுந்த மணமகன்கள் யாரா இருந்தாலும் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம். சொல்வ